அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் அலகு 8 அதில் காந்திய காலகட்டம். சரியா? இது எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரியா? டிஎன்பிசியில் குரூப் 4 இருக்கட்டும், 2, 2A, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, டிஓ எக்ஸாம், பிஇஓ, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 and 2. சோசியல் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதில் இந்த காந்தியன் பீரியட்லேருந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்வுகளையும் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. சரியா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் கூட யூஸ் ஆகும். சரியா? அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த காந்தியன் காலகட்டத்தில் காந்தியடிகள் பற்றி ஒரு இன்ட்ரோ. சரியா? காந்தியடிகள் பற்றி கொஸ்டின்ஸ் கூட ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம். சரியா? அதனால் அவருடைய இதை பற்றி முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற இடத்துல 1869 ஆண்டு 1869 அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறக்கிறார். எங்கே பிறக்கிறாரு? குஜராத்தில் போர்பந்தர். அது எல்லாருக்குமே தெரியும். சரியா? அவருடைய ஃபுல் நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவருடைய ஃபுல் நேம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. உங்கள் அப்பா பேர் காபா காந்தி, அம்மா பேர் புத்லிபாய். காபா காந்தி, புத்லிபாய். அம்மா பேர் புத்லிபாய். சரியா? இப்போ என்னென்னா தொடக்க கல்வியெல்லாம் நல்ல முறையில் முடிக்கிறாரு. இப்போது 1888 சரியா 88 இங்கிலாந்துக்கு சட்டம் பயில்வதற்காக போகிறார். இயர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1888. சரியா? 1888 இங்கிலாந்துக்கு போகிறாரு. எதுக்கு? லா படிக்கிறது. வித்தின் 3 years 1891 என்ன பண்ணுறாரு? கம்ப்ளீட் பண்ணுறாரு. சரியான பட்டம் வாங்கி 1891 பட்டம் வாங்குறாரு. 88 இங்கிலாந்து போகிறாரு, 91 பட்டம் வாங்குறாரு. வாங்கிட்டு இந்தியாவுக்கு திருப்பி வர்றார். இந்தியாவில் பாம்பேயில் தன்னுடைய சட்டத்தை முதலாக வழக்கறிஞராக பணிபுரிவதற்காக பாம்பேக்கு போகிறாரு. ஆனால் பாம்பேயில் இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. 1893 ஒரு குஜராத் நிறுவனம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து காந்தியடிகள்கிட்ட ஒரு லீகல் ரிலேட்டடாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவர் இங்கேருந்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறார். யார்? காந்தியடிகள். எந்த இயர் போகிறாரு? 1893 போகிறார். சரியா? அங்கே போய் நிறைய சவால்களை சந்திக்கிறாரு. அப்படி ஒரு முறை டர்பன் டு பிரிட்டோரியா பிளேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டர்பன் டு பிரிட்டோரியா இந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போகிறார். போயிட்டு இருக்கும்போது பீட்டர் மேரிட்ஸ்பர்க் இந்த பிளேஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் டர்பன் டு பிரிட்டோரியா. சரியா? நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயினில் போகிறோம்னா திருநெல்வேலி, மதுரை அப்படின்னு நிறைய ரயில்வே ஸ்டேஷன் வரணும். அதே மாதிரி ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் டர்பன் டு பிரிட்டோரியா இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பீட்டர் மேரிட்ஸ்பர்க் என்ற இடத்துல அவரை என்ன செய்கிறாங்கன்னா இறக்கி விட்டுறாங்க. எதனாலனா ஒரு இனவெறி தாக்குதல்னால. சரியா? வெள்ளை உயர்ந்த வகுப்பு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க பயணம் செய்யக்கூடாது, ஃபஸ்ட் கிளாஸில் போகக்கூடாது சொல்லிட்டு அவரை வலுக்கட்டாயமாக இறக்கி விட்டது. அவருக்கு ரொம்ப மன கஷ்டம் இருக்குது காந்தியடிகள். உடனே அவர் டிரான்ஸ்வாலி என்ற இடத்துல இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இந்தியர்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறாரு. சரியா? ஒன்று கூட்டி அடிக்கடி கூட்டம்லாம் போடுறாரு. இப்படி கொஞ்ச நாள் போட்டுட்டு இருக்கும்போது அங்கோட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணால், இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணால் ஒவ்வொரு ஆட்களுக்கும் 3 பவுண்ட் என்ன செய்யணும்? டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சட்டம் போட்டுறாங்க. சரியா? அதனால் அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. சரியா? அந்த ஸ்ட்ரைக்கு உண்ணாவிரதத்தில். அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த உத்வேகத்துக்கு அவர் நிறைய ஆத்தர், ஒரு 2 ஆத்தர், லியோ டால்ஸ்டாய், இன்னொன்று ஜான் ரஸ்கின். இவங்க 2 பேரும் அதிகமாக அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நிறைய ரீட் பண்ணுறாரு. டால்ஸ்டாய், ரஸ்கின், ஜான் ரஸ்கின். டால்ஸ்டாயோட ஃபுல் நேம் லியோ டால்ஸ்டாய். அவங்களுக்கு நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ் புக்ஸு. அந்த புக்ஸ் எல்லாம் அதிகமாக படிக்கும்போது ஒரு புக்கு அந்த புக் நேம் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. கடவுளின் அரசு உன் கையில், அந்த மாதிரி ஒரு புக்கு. அது யார் எழுதுனா? டால்ஸ்டாய். அப்புறமா அன்டு த லாஸ்ட், அது யார் எழுதுனா? ஜான் ரஸ்கின். நெக்ஸ்ட்டு தாரோ என்கிறோட சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சட்ட மறுப்பு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை படிக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுது? அதிகமாக புக்ஸு படிக்கும்போது அவருக்கு போராட்ட குணமாக இருக்கட்டும்,
மற்ற இது எப்படியாவது இந்த சோசியல் இஷ்யூஸ்லேருந்து நிறைய மக்கள் நம்ம இந்தியர்கள் படுற கஷ்டத்தை நினச்சி அதுலேருந்து மக்களை என்ன செய்யணும், ஒரு அவேர்னஸ் கொடுத்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாரு. அதில் தான் 1905 வந்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, 1910 டால்ஸ்டாய் பண்ணை. இவங்க 2 பேர் ஆல்ரெடி இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த 2 குடியிருப்பையும் கட்டுறார். சரியா? ஃபீனிக்ஸ் குடியிருப்பு எந்த இயர்? 1905 காந்தியடிகள். டால்ஸ்டாய் பண்ணை வந்து 1910. சரியா? இந்த ரெண்டு பண்ணையிலையும் குடியிருப்புலையும் அந்த மக்கள்கிட்ட வந்து என்னென்ன நற்பண்புகள், 3 நற்பண்புகள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, தொழில் மீது மரியாதை. சரியா? சமத்துவம், சமூக வாழ்க்கை, தொழில் மீது மரியாதை. இந்த காரணம், அந்த 3 நற்பண்புகளும் இந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்புகளோட மக்கள்கிட்டையும் டால்ஸ்டாய் பண்ணைகளோட மக்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வற்புறுத்துறார். ஓகேவா? இப்போ ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905, டால்ஸ்டாய் பண்ணை 1910. இவங்க எதனால அவர் வந்து 2 ஆத்தரையும் ரொம்ப பாண்டிங்காக இருந்து ஒரே காரணத்தினால. சரியா? அடுத்த காந்தியடிகளுடைய கேரக்டர் பாருங்கள், ஒரு உண்மையும் வடிவமாக இருந்தார். அமைதி பேரணிகள் நிறைய நடத்தியிருக்காரு. அவருடைய சோசியல் இஷ்யூஸ் என்னென்னா 2 பாயிண்ட் தான் ஆரம்பத்தில் எடுக்கிறார். குடியேற்றம், இன வேறுபாடு, மைக்ரேஷன், இன்னொன்று இன வேறுபாடு. இந்த 2 காரணத்துக்கு தான் ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா போராட்டங்கள்லாம் தொடங்குறார். சரியா? அடுத்தது இப்படி இருக்கும்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் மீதெல்லாம் ஏகப்பட்ட வரியெல்லாம் விதிச்சிருப்பாங்க. இந்த போராடுற மக்கள் மீது ஏற்கனவே 3 பவுண்டு வரியெல்லாம் பார்த்தோம். சரியா? இந்த மாதிரி நிறைய போட்டனால இவர் நிறைய ஸ்ட்ரைக்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணி ஒரு புரட்சி ஏற்படுத்தினால ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரியை ரத்து பண்ணுறாங்க. சரியா? இதனுடைய மெயின் கான்செப்ட் ஸ்மார்ட்ஸ் காந்தி ஒப்பந்தம். ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரியை ரத்து பண்ணுறாங்க. சரியா? இதுதான் 8வது யூனிட்டில் மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. 8.1லேருந்து 8.8. இது 8.1 காந்தியடிகள் பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். இனி அடுத்த வீடியோவில் ஒரு என்னென்ன போராட்டம், அந்த இயர் வைஸாக எந்தெந்த ஆண்டில் என்னென்ன போராட்டம், என்னென்ன ஸ்ட்ரைக் நடந்து அதை வந்து எலாபரேட்டாக பார்ப்போம். சரியா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துக்கோங்க. இது பேசிக் தான். சரியா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன இயரில் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட, இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். சரியா? ஓகே, இப்போ 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கான இயரை போட்டு விடுங்க கமெண்ட்ஸில். சரியா? ஃபீனிக்ஸ் குடியிருப்பு எந்த ஆண்டு கட்டப்பட்டது? ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் டால்ஸ்டாய் பண்ணை, இந்த 2 எந்த ஆண்டு கட்டப்பட்டது? அந்த 2ஐயும் கமெண்டில் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.